World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளையும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியும் இணைந்து வழங்கும் ஜூம் வகுப்பு நம்ம 13/5/2026 அன்று நடைபெறுகிறது. இந்த மாத தலைப்பு பார்த்திங்கன்னா எல்லாருமே பயப்படக்கூடிய ஒரு தலைப்பு. பொதுவாக ஜாதகத்தில் ராகு கேது அப்படிங்கிற ஒரு நிழல் கிரகங்களை பற்றி எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும். என்ன அப்படின்னா, ஜோதிடத்தில் திருமண பொருத்தம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தோஷ அடிப்படையில் பார்க்கும்போது செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க. இதில் நிறையா பேர் சொல்கிறது பார்த்திங்கன்னா சர்பதோஷம் அப்படிம்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா அந்த சர்பதோஷம் நிழல் கிரகங்களான ராகு கேது கொடுக்கக்கூடியது, சர்ப கிரகங்கள் கொடுக்கக்கூடியது யோகமா தோஷமா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இந்த மாத வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படிங்கிறது விரிவாக நம்ம பார்ப்போம். அதாவது இந்த மாதம் 13/5/2026 ஈவினிங் 6 to 9 நம்ம வகுப்பு எடுக்கிறோம். இந்த வகுப்போட கட்டணம் பார்த்திங்கன்னா 500 ரூபாய் தான். என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா காலசர்ப தோஷம் காலசர்ப யோகம் அப்படிங்கிறது. அதாவது ராகு கேது கொடுக்கக்கூடியது தோஷமா யோகமா அப்படிங்கிறது. காலசர்ப தோஷத்தில் 12 வகையான காலசர்ப தோஷங்கள், 12 வகையான யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இது ஒரு ஜாதகருக்கு கொடுப்பினையை கொடுக்குதா அல்லது விளைவுகள் கடும் விளைவுகளை ஏற்படுத்துதா அப்படிங்கிறது தான் இந்த வகுப்பில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். இதில் அடங்கக்கூடிய தலைப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு காலசர்ப தோஷம் அப்படின்னா என்ன, அடுத்தது காலசர்ப யோகம்னா என்ன, காலசர்ப தோஷம் எப்போ எப்படி செயல்படும், எந்த நேரங்களில் அது செயல்படும், காலசர்ப தோஷமோ யோகமோ எல்லா வயதிலுமே செயல்படுமா இல்லை குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் செயல்படுமா அப்படிங்கிற விஷயம். அதுக்கப்புறம் சர்பதோஷத்தால் பாதிக்கப்படாத ராசிகள் அப்படின்னு இருக்கும். சில ராசிகளில் ராகு கேது அமரும்போது பாதிப்புகள் இருக்காது அப்படிங்கிறது மூல நூல்கள் சொல்லப்பட்டது, பாரம்பரியமாக நம்ம கடைப்பிடிக்கக்கூடிய விஷயங்கள். அது பாதிக்கப்படாத ராசிகள் அப்படிங்கிற விஷயங்கள்ல என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது காலசர்பதோஷம் சர்பதோஷத்துக்கான பரிகாரங்கள் என்ன, இதில் என்னென்ன பரிகாரங்கள் பண்ணலாம், ஆலய பரிகாரங்கள் பண்ணலாமா, வாழ்வியல் பரிகாரம் பண்ணலாமா, இல்லை தாந்திரிக பரிகாரம் பண்ணலாமா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம். காலசர்ப தோஷத்துக்கு 12 வகை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அப்போ அந்த 12 வகைகள் என்ன, அந்த 12 வகைகள் எப்படி எங்கே அமர்ந்தால், ராகு கேதுகள் எங்கே அமர்ந்தால் இந்த 12 வகையான தோஷமோ யோகமோ செயல்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்தது காலசர்ப தோஷம் எல்லாத்துக்குமே இருந்தாலும் சில பேர்த்துக்கு கெடுதலே செய்யாது. அப்படிப்பட்ட நபர்கள் யார், அந்த அதிர்ஷ்டசாலி யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது காலசர்ப யோகமோ தோஷமோ கொடுக்கக்கூடிய விளைவுகளுக்கான வாழ்வியல் நடைமுறை மாற்றங்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை இந்த வகுப்பில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நம்ம சொல்லப்பட்ட தலைப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா காலசர்ப தோஷம் மற்றும் காலசர்ப யோகம். இது கொடுப்பினையா கொடும்பினையா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ காலசர்ப தோஷம் அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. பொதுவாகவே ராகு கேது அப்படிங்கிற கிரகங்களுக்கு இடையே மற்ற கிரகங்கள் அடைப்பட்டு இருந்தால் அது காலசர்ப தோஷம்னு சொல்கிறோம். ராகு கேது அப்படின்னா உதாரணத்துக்கு இப்போ பார்த்திங்கன்னா மேஷ லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேஷத்தில் ராகு, அடுத்தது பார்த்திங்கன்னா துலாமில் கேது இருக்கும். இப்போது இந்த ராகு கேது அப்படிங்கிறது எப்போவுமே நமக்கு தெரியும் ரிவர்ஸில் போகக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு. ஒருவேளை ராகுலேருந்து ரிவர்ஸ் நம்ம எடுக்கும்போது மேஷம்லேருந்து மீனம் கும்பம் மகரம்னு சொல்லிட்டு ராகு நகரும், கேது துலாமில் இருந்து கன்னி சிம்மம்னு சொல்லிட்டு நகரும். பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள் தான் இந்த ராகு கேது. இப்போது மேஷத்துலேருந்து நம்ம எடுக்கும்போது மற்ற கிரகங்கள் ராகு கேது இடையே அமர்ந்த சூரியன் முதலான மற்ற 7 கிரகங்கள் ராகுவை நோக்கி செல்லும்போது, அதாவது விருச்சிகத்தில் குரு, தனுசில் சந்திரன், மகரத்தில் சனி, சூரியன் கும்பத்தில், மீனத்தில் மற்ற கிரகங்கள் செவ்வாய் புதன் சுக்கிரன், இந்த மாதிரி அமைப்பில் ஒரு அமைப்பு ஏற்பட்டிருந்ததுன்னா இது காலசர்ப தோஷம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இதே நம்ம ரிஷபத்திலிருந்து கேதுவை நோக்கி கிரகங்கள் வர்ற மாதிரி அமைய பெற்றதுன்னா காலசர்ப யோகம். அதாவது ராகுவை நோக்கி மற்ற கிரகங்கள் செல்லும் பொழுது அது விஷத்தன்மையை வாய்ந்ததாக கருதுகிறது, அது தோஷமாக கருதப்படுகிறது. கேதுவை நோக்கி மற்ற கிரகங்கள் வரும்போது ஓரளவு நன்மை செய்யும். இதில் விதிவிலக்கு என்னன்னு சொல்லப்பட்டால் ராகு கேது அச்சுக்குள்ள அனைத்து கிரகங்கள் அடைப்பட்டால்தான் இந்த காலசர்ப தோஷமோ யோகமோ செயல்படும். இதுலேருந்து ஒரு கிரகம் கூட
ராகு கேது அச்சுக்கு வெளியில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஜாதகம் முழு காலசர்ப தோஷம் கிடையாது அப்படிங்கிறது தான் ஒரு விதி. அடுத்தது நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 12 வகையான காலசர்ப தோஷம் நம்ம சொல்லிட்டோம் இல்லைங்களா. அப்போ இந்த 12 வகையான காலசர்ப தோஷமோ யோகமோ எப்படி செயல்படும், எந்தெந்த இடங்களில் அந்த ராகு கேதுக்கள் அமைந்தால் இந்த 12 வகையான காலசர்ப யோகங்கள் அமையும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அனந்த காலசர்ப யோகம் அல்லது காலசர்ப தோஷம். இது எப்படி அமையும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகு லக்னத்திலையும் கேது 7ஆம் இடத்திலும் அமரும் போது இந்த அனந்த காலசர்ப யோகம் அல்லது தோஷம் ஏற்படுது. இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ராகு கேதுக்குள்ள அடைப்பட்ட கிரகங்களை வைத்த தோஷமோ யோகமோன்னு நம்ம நிர்ணயம் பண்ணுவோம். இந்த அனந்த காலசர்ப தோஷத்தால் ஏற்படும் விளைவுகள் என்ன அப்படின்னா தன்னம்பிக்கை அதிகரிக்கும், உறவு வாழ்க்கையில் நமக்குள்ள உறவு வாழ்க்கை அப்படிங்கிறதுல வந்து சிக்கல்கள் அதிகமாகும், அதிகமாக தனிமை உணர்வு ஏற்படும். ரிவர்ஸ் அப்படியே கேது 1ஆம் இடத்துலேருந்து ராகு 7ஆம் இடத்துல இருந்தாலும் இதுதான் வரும். அப்போ இதுதான் இதுக்கான ஒரு பயன் அனந்த காலசர்பம் அப்படிங்கிறது. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாக நம்ம கிளாஸில் பார்ப்போம். அடுத்தது இரண்டாவதாக பார்க்கக்கூடிய யோகம் என்னன்னு பார்த்திங்கன்னா குளிகை காலசர்ப யோகம். ராகு 2ஆம் இடத்துலையும் கேது 8ஆம் இடத்துலையும் அமரும்போது ஏற்படக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா குளிகை காலசர்ப யோகம் அப்படிங்கிறது. இதில் வந்து குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள், பணவரவில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், நம்ம பேசக்கூடிய பேச்சில் வந்து நிதானம். சில பேர் சொல்லுவாங்க அவன் ஏதாவது சொல்ல இருப்பான், அவன் நாக்கு கருணாக்கு ஏதாவது நடந்துரும்னு சொல்லி பயப்படுவோம் இல்லையா. இந்த மாதிரி அமைப்பில் தான் இதெல்லாம் ஏற்படும். அப்போ நிறைய விபத்து இழப்புகள் எல்லாமே அவங்களுக்கு ஏற்படும். 8ஆம் இடத்தில் ராகு நிற்கும் போது விபத்துகளால் இழப்புகள் ஏற்படக்கூடியது இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அது கேது 2ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது வந்து குளிகை காலசர்ப யோகம் அப்படிங்கிறது. அடுத்தது ராகு 3ஆம் இடத்துலையும் கேது 9ஆம் இடத்துலையும் வாசுகி காலசர்ப யோகம் அன்று தோஷம். வாசுகி காலசர்ப யோகம் அப்படிங்கிறது வந்து ராகு 3ஆம் இடத்துலையும் கேது 9ஆம் இடத்துலையும் அமரும் போது ஏற்படக்கூடியது வந்து வாசுகி காலசர்ப யோகம். ராகு 3 கேது 9ங்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு 3ஆம் இடம்னே என்ன சொல்கிறோம், தைரியம் வீரியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ துணிச்சல் அதிகமாகும். ராகுங்கிறது ஒரு நிழல் கிரகம், இருட்டு கிரகம், பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ வந்து துணிச்சல் அதிகமாகும். அதே இடத்துல இந்த 9ஆம் இடத்துல கேது இருக்கும்போது பார்த்திங்கன்னா தந்தைக்கும் நமக்கும் ஒரு பிரச்சனைகளை உருவாக்கும். அந்த பூர்வ புண்ணிய பலன்களை வந்து நமக்கு பெருக்கிறதுல வந்து ஒரு சங்கடங்கள் இருக்கும், கூடுதலான நன்மைகள் அப்படிங்கிறதுனால. ஆனால் பல்வேறு போராட்டங்களுக்கு பின்னால் நம்மளோட முயற்சிகளை வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது தான் இந்த வாசுகி காலசர்ப யோகம் சொல்லக்கூடியது. அடுத்தது சங்கல்ப காலசர்ப யோகம். 4ஆவதாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சங்கல்ப காலசர்ப யோகம். இதில் ராகு 4ஆம் இடத்துலையும் கேது 10ஆம் இடத்துலையும் அமைப்பெறும். இந்த மாதிரி அமைப்பு ஏற்படும் போது பார்த்திங்கன்னா நிறைய டென்ஷன் ஆவாங்க. எடுத்த வேலையை செய்ய முடியாது. ஒரு பயணம் போகிறாங்க அப்படின்னா அதில் இடையூறுகள் வரும், எடுத்த முடிவுகள் காலதாமதமாகும். அப்போ வீடு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு சின்ன சின்ன சிக்கல்களில் உருவாகும். இதில் 4 கேது 10ல் ராகு அமையும் போது இன்னும் சிக்கல்கள் ஜாஸ்தியாகும். அப்போ வீடு சொத்து தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் இல்லாமல் அடிக்கடி தொழிலை மாற்றக்கூடியது, இருப்பிடத்தை விட்டு வேறு இடத்துக்கு செல்லுதல் இப்படிங்கிற விஷயம் எல்லாமே இந்த அமைப்பில் ஏற்படும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 5வது யோகம் என்னன்னு பார்த்திங்கன்னா பத்மகால சர்ப யோகம் அன்று தோஷம். இந்த பத்மகால சர்ப யோகம் அப்படிங்கிறது வந்து ராகு 5ஆம் இடத்துலையும் கேது 11ஆம் இடத்துலையும் அமையும்போது ஏற்படுது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மனம் ரீதியான சார்ந்த விஷயங்களில் வந்து இதாகும். எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக அணுகக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். இருந்தாலும் குழந்தை பாதிப்பில் ஒரு குழந்தை பாக்கியத்தில் ஒரு தடையை ஏற்படுத்தும். குலதெய்வம் சார்ந்த விஷயங்களில் ஒரு தடையை ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கன்னா காதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. காதல் அப்படிங்கிறது நம்ம இந்த காதல், விளையாட்டு, கலைகள், அரசியல் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு தடைக்கு அப்புறம் தான் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது. அது வந்து ராகு அமர்ந்த ராசிகளை பொறுத்து நம்ம வந்து இன்னும் பலன் சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மகாபத்மகால சர்பயோகம் அப்படிங்கிறது. மகாபத்மகால சர்பயோகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ராகு 6ஆம் இடத்துலையும் கேது 12ஆம் இடத்துலையும் இருக்கிறது. இந்த கேது 12ஆம் இடத்துல வரும்போதே சில பேர் சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து மறு ஜென்மம் கிடையாது அப்படிம்பாங்க. இந்த ராகு 6ல் இருக்கும்போது சத்ரு ஜெயம் அப்படின்னு சொல்லலாம். சத்ருஸ்தானம் வந்து வலுப்பெறும். நம்ம எதிரிகள் வந்து நம்மக்கிட்ட பயப்படுவாங்க அப்படிங்கிறது. கேது இருந்தால் எப்படியாவது சைலண்ட்டாக எதிரியை வந்து நம்ம தீர்க்கப்பட்டுருவோம். சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்ல 6ல் கேது இருக்கிறது அப்படிங்களா. ஆனால் பாருங்கள் 6ஆம் இடம் வந்து ராகு கேதாமம் வந்து எந்த ஒரு வீட்டில் அமர்ந்தாலுமே அந்த வீட்டோட முழுத்தன்மையும் ராகு கேதுக்கள் எடுத்துப்பாங்க.
அதோட கிரகங்கள் இருக்கும்போது அந்த கிரகங்களோட ஒளித்தன்மையும் இவங்களே எடுத்துருவாங்க. அப்போ வந்து என்ன ஆகுனா அதிக பாதிப்பு ஒரு சில நேரத்தில் உபயராசிகள் எல்லாம் அமைஞ்சிருச்சுன்னா இவங்களுக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாயிரும். சத்துருக்களே உருவாகுவாங்க, தானே உருவாக்கிக்குவாங்க சத்துருக்களை. இவங்க பேசுகிறதால ஒரு சத்ரு உருவாகிடுவார். இவங்களோட எந்த ஒரு நடவடிக்கையிலையுமே ஒரு தானாக ஒரு சத்திரை உருவாக்கக்கூடிய அமைப்பு இந்த மகாபத்ம கால சர்பயோகத்தை கொண்டது ஆக அமையும். அதே மாதிரி நோய் என்னன்னே தெரியாமல் உடலில் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்கும். 6ஆம் இடத்துல ராகு கேது அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா 6ல் கேது இருக்கும்போது நோய்க்கு அடிக்கடி டாக்டர்ஸை மாற்றிட்டே இருப்பாங்க. ஒரு நோய்க்கு தீர்வை தேடி நிறைய இடத்துக்கு போவாங்க. தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்கும். அவங்களுக்கு சின்ன நோயாக இருக்கும், சின்னதாக ஒரு மெடிசனில் தீரக்கூடியது, ஆப்ரேஷன் வரைக்கும் போகக்கூடியதுங்கும்போது அந்த நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்களையும் அதுக்கேற்ற மாதிரி அமையும் அவங்களுக்கு. அடுத்தது 7வது ரூல் என்ன அப்படின்னா தக்ஷகால சர்ப யோகம் மற்றும் தோஷம். ராகு 7ஆம் இடத்துலையும் கேது வந்து லக்னத்துலேயும் இருக்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஃபஸ்ட் எடுத்தோடனே அனந்த கால சர்பம் ராகு 1 கேது 7 பார்த்துருப்போம். இது வந்து தக்ஷகால சர்ப தோஷங்கிறது வந்து திருமண வாழ்க்கையில் சோதனைகள் அப்படிங்கிறது வந்து 7ல் ராகு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை சோதனை. நிறையா பேர் வந்து ஒருத்தரை நம்பி ஏமாறுவாங்க. பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதுலேயே ராகு திசையே நடக்கும்போது கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்தது இவங்களுக்கு வந்து எப்படின்னா இவங்க லைஃபே ஒரு லெசன். இவங்க லைஃப்பை வந்து ஒரு லெசனாக எடுத்துக்கிட்டு அதுலேருந்து தான் இவங்க சக்ஸஸ் பண்ண முடியும். எல்லாருமே சொல்லுவாங்க, ஒரு விஷயம் நீங்கள் போய் இவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறீங்கன்னா அவங்க லைஃப்பில் நடந்த விஷயங்களையே தான் இவங்க சொல்லுவாங்க. என் லைஃப் தான் ஒரு லெசன், என் லைஃப்பை பார்த்துக்கிட்டா நான் இது பண்ணிட்டேன், என்னோடய லைஃப் வந்து ஜேர்னியே வந்து ஒவ்வொரு விஷயம் நான் செல்ஃபாக லேர்ன் பண்ணேன் அப்படின்ற பேச்செல்லாம் பேசுகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தக்ஷகால சர்பயோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க. அடுத்தது கார்கோடக கால சர்ப யோகம் அண்ட் தோஷம். கார்கோடக அப்படின்னாவே எல்லாத்துக்குமே தெரியும், பாம்பின் வகைகள் எல்லாமே சொல்ல. கார்கோடகம் அப்படின்னா பயங்கரமான வீரியத்தன்மை கொண்டது அப்படிங்களாம். அப்போ ராகு 8லேயும் கேது 2லேயும் அமைகிறது தான் வந்து ஒரு 2ஆம் இட ராகு 8ஆம் இட கேது கூட ஓரளவு பரவாயில்ல. ஆனால் 8ஆம் இடத்துல வந்து அதாவது கேது 2ஆம் இட கேது 8ஆம் இட ராகு அப்படிங்கும்போது பிரச்சனைகளை கொடுக்கும். எப்படி அப்படின்னா இவங்களுக்கு வந்து இல்லீகல் காண்டாக்ட்ஸ் நிறையா வந்துடும் லைஃப்பில். லேடிஸ் ஆர் ஜென்ஸ் யாராக இருந்தாலுமே இது குழந்தை பருவத்தில் இந்த தசாபுத்தி வந்துட்டால் குழந்தைய பருவத்தில் தப்பிச்சிடலாம். ஆனால் ஒரு 30லேருந்து 45 வயசுக்குள்ளே இதெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். திருமண பொருத்தத்தில் பார்க்கக்கூடியது இதை கவனமாக பார்க்கணும், எந்த ராசியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அதே மாதிரி பண இழப்பு, வரவு செலவு மாற்றங்கள், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாதது அப்படிங்கிறது, பிறர் மனை நாடுதல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்கோடக காலசர்ப யோகத்தில் தான் நிறைய நடக்குது. இதிலெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தது 9வதாக பார்க்கக்கூடிய யோகம் வந்து பார்த்திங்கன்னா சங்கநாத காலசர்ப யோகம் அண்ட் தோஷம். இது என்னென்னா ராகு 9ஆம் இடத்துல, கேது 3ஆம் இடத்துல. இதில் வந்து என்னென்னா நம்மளுடைய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது, நம்மளுடைய பூர்வ புண்ணியங்கள், நம்மளோட பாக்கியம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே தாமதமாக கிடைக்கும். இப்போ தந்தைக்கிட்டேயோ ஒரு சொத்து இருக்குன்னா தந்தையோட இறப்புக்கு பின் அல்லது தந்தையுடைய அவராக பார்த்து நமக்கு ஏதாவது கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி தான். எந்த ஒரு விஷயமே அந்த பாவத்தில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கடைசி நேரத்தில் தான் நமக்கு யோகமாக கிடைக்கும் அப்படிங்கிறது. மற்றவங்க வாழ்க்கைக்கு இவங்க ஒரு உயர்வு வழிகாட்டியாக இருப்பாங்க. இப்போ இவர் ஒரு பாஸாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இவருக்கு கீழே வேலை செய்கிற அத்தனை பேருமே நம்பர் 1 வர வச்சுருவார். பட் ஆனால் இவருக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டே கிடைக்காது. இவர் பண்ணுற பிஸ்னஸில் நம்பர் 1 வருவார். ஆனால் இவரால் வந்துட்டு இவரோட வாழ்க்கைக்கு உயர்வு அப்படிங்கிறது கம்மி தான். இவர் பிறர் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய நபராக இருப்பார். ஆன்மீக சிந்தனைகள் நிறையா இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா கோவில் காரியங்களில் வந்து ஈடுபடக்கூடிய நபராக இருப்பாங்க. அடுத்தது கடக கால சர்ப யோகம் அண்ட் தோஷம். கடக கால சர்ப யோகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்துட்டு 10ஆம் இடத்துலையும் கேது 4ஆம் இடத்துலையும் அமையக்கூடியது. இதில் வந்து தொழிலில் வந்து அடிக்கடி மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரே தொழிலாக பல வருஷம் பண்ணியிருந்தா கூட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் அதில் ஏதாவது ஒரு விஷயங்கள் மாறுவாங்க. புதுசாக ஒரு மெஷினரி வாங்குகிறாங்க அப்படின்னு சொன்னால் டக்குன்னு அது வந்து ரன்னிங்கில் இருக்கும், திடீர்னு அந்த மிஷின் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். அதே மாதிரி எந்த ஒரு ஃபினான்ஸ் தொழிலெல்லாம் இவங்க இருக்காங்கன்னா கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு ரொம்ப போராடி வாங்க வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க நிலைத்தன்மை அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்தையும் இருக்கும். கடின உழைப்பாளியாக இருப்பாங்க, சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக இருப்பாங்க. ஆனால் வந்து இவங்களுக்கு ஒரு செல்ஃபாக லைஃப் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கும்.
அப்புறம் எப்போவுமே இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்களுக்கு வந்து தாய்வழி சொத்துக்களால் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து நீடித்த தன்மையாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது விஷத்தரா காலசர்வ யோகம். ராகு 11லையும் கேது 5ஆம் இடத்துலையும் இருக்கக்கூடியது. வருமானம் நல்லா வரும், உழைப்பில்லா வருமானம் சொல்லக்கூடியது இந்த அமைப்பு உள்ளவங்களுக்கு தான் வந்துட்டு ராகு 11ல் இருக்கும்போது. ஏன்னா 10, 11லாம் ஒரு பாவி இருக்கிறது யோகம்னு சொல்லுவோம். அப்போ ராகு 11ஆம் இடத்துல இருக்கும்போது யோகம் எப்படி செயல்படும்னா, உழைப்பில்லா வருமானம், அதாவது புரோக்கரேஜில் இந்த மாதிரி அஸ்ட்ராலஜி, ஒரு கன்சல்டிங் அப்படிங்கிறது ரொம்ப கடின உழைப்பெல்லாம் பண்ண வேண்டாம், பிரயத்தனப்படவே தேவையில்லை. உட்கார்ந்த இடத்துல சம்பாதிக்கக்கூடிய யோகமாக இருக்கும். ஆனால் அது நீடித்து நமக்கு நிலைக்குமானம் கிடையாது. பிறருக்காக தான் அந்த உழைப்போ அந்த வருமானமோ போகும். நண்பர்களால் இவங்களுக்கு எப்போவுமே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு 1 டே ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், நீண்டகால நண்பர்களாகட்டும், நண்பர்களாலேயும் மூத்த சகோதர உறவுகளாலேயும் இவங்களுக்கு எப்போவுமே பிரச்சனை வரும். அந்த பாவத்தில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஆசை அபிலாசை நிறைவேறுதல்னு அந்த பாவத்தை சொல்லுவோம். அதுலேயும் உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டே இருக்காது. கடைசி நேரத்தில் தான் எந்த ஒரு விஷயமே இவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. இவங்களுக்கும் காதல் சக்ஸஸ் ஆகிறது ரொம்ப சிரமம். திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தாம்பத்திய உறவுகளில் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டு இவங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துலேயும் தனக்கு ஏற்ற மாதிரி ஒரு சந்தோஷம், குழந்தையோட வளர்ச்சி ஆக ஆக தனக்கு சந்தோஷம் இருக்காது. சில நேரங்களில் வந்து அந்த குழந்தைகள் தாய் தந்தையை பிரிஞ்சு வெளியூரில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். மன அழுத்தத்துக்கு ஆளாகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அடுத்தது 12 சேஷனாக காலசர்ப யோகம் மற்றும் தோஷம். இவங்க வந்து ராகு 12ஆம் இடத்துலையும் கேது 6ஆம் இடத்துலையும் இருக்கும். இந்த அமைப்பு பெற்றவங்க தன்னைத்தானே சாக்ரிஃபைஸிங் பண்ணிக்கணும். தியாகத்தோடு வாழ்ந்தாங்கன்னா இவங்களோட வாழ்க்கை சக்ஸஸ் ஆகும். பொதுவாக ராகு 12னா தலைமறைவான வாழ்க்கை அப்படிங்கிறது, மறைவு அப்படின்னு சொல்லக்கூடியது மறைவு ஸ்தானம். 6, 8, 12 மறைவு. அதில் 6ஆம் இடம்ங்கிறது நம்ம வேலை சார்ந்த விஷயங்கள் சொல்லலாம். அந்த விஷயங்கள் 8ங்கிறது வந்து ஒரு இழப்புகள் இந்த மாதிரி வரும். ஆனால் 12ஆம் இடங்கும்போது டோட்டலாக அவங்களே சாக்ரிஃபைஸிங் பண்ணிக்கணும். வெளியூரோ வெளிநாடோ சொந்த ஊரில் வாழ முடியாது. அந்த ராகு தசையில் கண்டிப்பாக சொந்த ஊரில் அவரால் இருக்க முடியாது. அப்படி இருந்து ஜெயிக்கிறாங்கன்னா பூர்வ புண்ணியம் நல்லாயிருக்கும், அல்லது ராகுக்கு வீடு கொடுத்தவர்கள், நட்சத்திர சாரம், இப்படி எல்லாமே நல்லாயிருக்கும். இவங்க வந்து அவங்க வாழ்க்கையே ஃபுல்லாக அந்த ராகு தசையில் வெளிநாடோ வெளியூர்லேயோ இல்லை சொந்த மண்ணை விட்டு வெளியில் போயிட்டாவோ 100% இவங்க கோடீஸ்வரராக வாழ்கிறக்கான யோகங்கள் உண்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா தானாக தேடி வரும் வம்பு வழக்குகள். இப்போ 6ஆம் இடத்துல நம்ம ராகு இருக்கும்போது நம்ம என்ன சொன்னோம், வழக்குகள் வரும் தேடி வருங்கிறது. ஆனால் அது தீர்க்கப்படக்கூடியது. ஆனால் இந்த 12ஆம் இடம் 6ஆம் இடத்துல கேது 12ஆம் இடம் ராகு வந்து எப்படின்னா தீர்க்க முடியாத பிரச்சனைகளாக இருக்கும். இவங்களே 4 பேத்துக்கு சொல்யூஷன் சொல்கிற நபராக இருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இவங்க ஒரு சொல்யூஷனுக்காக பிறரிடம் நாடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அமைப்பு அப்படிங்கிறது. நோய் அப்படிங்கிறதும் அப்படி தான். இவங்களுக்கு அமானுஷ்ய பிரச்சனைகள் அப்படிங்கிறது, சரியான தூக்கமின்மை அப்படிங்கிறது இருக்கும். தூக்கத்தில் வந்து எப்பவுமே ஒரு பிரச்சனை, சட்டுன்னு எளிதில் பிறரை நம்பி ஏமாறக்கூடியது, பொருள் இழப்புகள் அப்படிங்கிறது இந்த 12ஆம் இடத்துல கொடுக்கக்கூடிய சேஷனாக காலசர்வ தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இந்த வகுப்பில் 12 யோகங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், 12 தோஷங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிறோம். சரி, இதுக்கான தீர்வுகள் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? இதுக்கு தீர்வுகள் அப்படின்னா தனித்த ராகு கேது எந்த இடத்துல அமர்ந்தாலுமே ஆலய வழிபாடுன்னு எடுத்துட்டோம்னா திருப்பாம்புரம் போகலாம். செவ்வாயோட ராகு, நிறையா பேர்த்துக்கு இதுதான் பிரச்சனை, செவ்வாயோட ராகு சேர்ந்துருக்கு, செவ்வாய் ராகு அதனால் கல்யாணம் ஆகலை அப்படின்னு வரும். அப்போ வந்து குக்கே சுப்பிரமணியன்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு போகலாம். அடுத்தது சூரியன் ராகு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நாகராஜா கோவில், நாகர கோவில் அப்படின்னு போகலாம். சந்திரன் ராகு தான் சர்பதோஷத்துலேயே ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே நம்ம லக்ன ரீதியாக 12 பாவங்கள் நிற்கிறது தான் பார்க்குறோம். ஆனால் சந்திரனோட ராகு எடுக்கும்போது எப்போவுமே ராகு கேது தோஷத்தை சந்திரன் சூரியனோடையும் இணைச்சி எடுக்கணும். ஏன் அப்படின்னா ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது நம்மளோட பித்திருக்கள் தான். ராகு கேது பொதுவாக வந்து என்ன அப்படிங்கன்னா சாயா கிரகங்கள் அப்படிங்கிறோம். அது வந்து வாசுகி அந்த பார்க்கடலை கடையும் போது அசுரர் வந்து பொய் வேடமிட்டது, அதில் வந்து கிருஷ்ணர் வந்து அதை வந்து தலையை வந்து வெட்டி அதுக்கப்புறம் அது வந்து ராகுக்கே தான் இடம்பெற்றதுன்னு புராண கதைகள் இருந்தாலுமே அதுக வந்து போராடி நவகிரகத்தில் ஒரு இடம் வேணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணி வந்து சேர்ந்தவங்க தான். அப்போ அவங்கள நம்பி தான் லைஃபே ஒரு ஜாதகருக்கு உண்டு. ஏன்னா சாயா கிரகங்கள் கொடுக்கக்கூடியது தான் நிறையா விஷயங்கள், நிழல் கிரகங்கள் தான் நம்மளோட நிஜ லைஃப்பில் நிறையா விஷயம் செய்யுது. இதுக்கான விஷயங்களுமே நம்ம இந்த கிளாஸில் பார்ப்போம். இதில் முக்கியமாக ராகுக்கு இது தனிச்சிருக்கும் போதை விட சந்திரனோட சூரியனோடு இருக்கும்போது அதிக பாதிப்புகள். சூரியனோடங்கும்போது
பித்ரு தோஷம் அப்படிங்கிறது. சந்திரனோடு இருக்கும்போது பூர்வீக தோஷங்கள் மட்டும் இல்லாமல் கர்ம வினைகள் அப்படிங்கிறது நிறையா உருவாக்கக்கூடியது தான். இந்த சந்திரன் ராகு சந்திரன் கேது சேர்க்கை வந்து சர்வதோஷத்துலேயே ரொம்ப கொடுமையான விஷயம். அப்போ இதுக்கான தீர்வுகளெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வகுப்பில் படிக்க போகிறோம். அப்போ இந்த சந்திரன் ராகு இணைவுக்கு வந்து திருநாகேஸ்வரம் தான் நம்ம போகணும். திருநாகேஸ்வரம் போய்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பலவிதமான ஆலயங்கள், அந்த நட்சத்திரம் சார்ந்த ஆலயங்கள், கிரகம் சார்ந்த ஆலயங்கள், பாவம் சார்ந்த ஆலயங்கள்னு நம்ம அந்த வகுப்பில் கொடுக்க போகிறோம். அடுத்தது காலசர்ப தோஷம் யாருக்கு கெடுதல் செய்யாது அப்படின்னு இருக்குது. இதுதான் ஒரு பெரிய ஹைலைட்டே. இப்போது லக்னத்தில் ராகு, 2ஆம் இட ராகு, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது இந்த 2 தான் காலசர்ப தோஷமாக சொல்லுவோம் அல்லது காலசர்ப யோகமாக சொல்லுவோம். இந்த காலசர்ப தோஷ அமைப்பு அப்படிங்கிறது வந்து இருந்த யாராக இருந்தாலுமே முக்கியமான விஷயம் நான் ஏற்கனவே சொன்னது தான். ராகு கேதுனா தாய் வழி தந்தை வழி பாட்டன் பாட்டி பூர்வீகம் அப்படிங்கிறோம். ராகு கேது தோஷம் யாரை பாதிக்காதுன்னா யாரெல்லாம் பூர்வீக சொத்து வேண்டான்னு வராங்களோ அவங்களுக்கு ராகு கேது தோஷம் பாதிக்காது. தந்தை வழி சொத்தை வேண்டான்னு சொல்லணும். தந்தையை விட பாட்டன் வழி சொத்து, தாய் வழியிலையும் பாட்டி வழி சொத்து அப்படிங்கிறத நம்ம வேண்டான்னு விட்டுட்டு வரும்போது கண்டிப்பாக அந்த ராகு கேது தோஷம், சர்பதோஷம், காலசர்ப தோஷம், காலசர்பம் எந்த மாதிரியான ராகு கேதுல பாதிப்பு இருந்தாலும் அது எதுவுமே பண்ணாது. இது எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து கிளாஸில் எக்ஸ்ப்ளனேஷனாக பார்ப்போம். அடுத்தது வந்து இதுக்கான வாழ்வியல் நடைமுறைகள் அப்படிங்கிறது இதே தான், சேம் அதே தான். நமக்கு ராகு கேது பாதிக்கப்பட்டிருக்குன்னா பூர்வீகத்தில் இருக்காமல் வெளியில் வந்துடணும் அந்த தசாபுத்தி நடக்க வரைக்கும். அப்போது கொஞ்சம் சொந்த பந்தங்களிடையே பற்றற்று இருத்தல் அப்படிங்கிறது, சுயப்பற்று அப்படிங்கிறது வந்து இல்லாமல் இருக்கணும். லைஃப் வந்து சாக்ரிஃபைசிங் லைஃபாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது அமைப்பு நம்ம ஜாதகத்தில் என்ன ராசியில் அமைஞ்சிருக்கு, சரராசியா ஸ்திரராசியா உபயராசியான்னு பார்க்கணும். சரராசினா நம்ம சதா எங்கிட்டே இருக்கணும். ஸ்திரராசிங்கும் போது ஒரு இடத்துல இருப்போம். அதுலேயும் வந்து அமைப்புகள் உண்டு. ஸ்திரராசியில் வந்து சிம்மத்தில் இருக்கா அல்லது விருச்சிகத்தில் இருக்கா, ஒவ்வொரு இடத்துல இருக்கும்போது ஒவ்வொரு பலன் இருக்குது. உபயராசிங்கும் போது அந்த அமைப்பு பாதி இயங்கிறது பாதி நிலைத்து இருக்கிறது அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி ஆண் ராசி பெண் ராசின்னு இருக்கும். அது பஞ்சபூத அடிப்படையில் நெருப்பு வீடா நில வீடா காற்று வீடா நீர் வீடா அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கேற்ற மாதிரி வாழ்வியல் நடைமுறைகளை நம்ம மாற்றி நம்ம ஒவ்வொரு விஷயங்கள் செய்யும்போது இந்த ராகு கேது தோஷங்கள் வந்து நமக்கு வந்து பெருசாக பாதிப்பை கொடுக்காது. இது மட்டும் இல்லாமல் இதுக்கான தாந்திரீக பரிகாரங்கள் அப்படிங்கிறது வந்து வாழ்வியல் பரிகாரங்கள் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குற போகிறோம். இந்த ராகு கேது தசாபுத்தியில் மட்டும்தான் பாதிக்கணும் கிடையவே கிடையாது. ராகு கேது கோச்சாரத்துலேயும் பாதிப்பை ஏற்படுத்தும். ராகு கேது தோஷம் எனக்கு வந்து காலசர்ப தோஷம் இல்லை, காலசர்ப யோகம் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரியெல்லாம் எந்த அமைப்புலையும் இல்லைனாலுமே ஒருவேளை இப்போ வந்து கோச்சாரத்தில் கும்பத்தில் ராகு போகுது, மகர லக்னத்தில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது. இப்போ இவங்க மகர லக்னத்தில் இருந்து அடுத்தது கேது வரைக்கும், அதாவது சிம்மத்து வரைக்கும் கிரகங்கள் இருந்தால் ஓரளவும் மகரத்தில் இருந்து எடுக்கும்போது தனுசு விருச்சிகம் துலாம் இந்த மாதிரி அமைப்புகளில் வந்து கிரகங்கள் இருந்து அந்த கிரகங்கள்லாம் ராகுவை நோக்கி தான் பயணிக்கும். அப்போது இந்த ராகு வந்து மகர கும்பத்தில் இருந்து சிம்மம் வரைக்கும் பார்க்கும்போது ரிவர்ஸாக வரும். அப்போ கண்டிப்பாக மகர லக்னக்காரங்களுக்கு இப்போது வந்து கண்டிப்பாக காலசர்ப தோஷம் வேலை செய்யும். கும்ப லக்னக்காரங்களுக்கும் காலசர்ப தோஷம் வேலை செய்யும். அப்போ கோச்சாரத்துலேயும் நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய லக்னாதிபதி அந்த ராகு கேது மேலே பயணிக்கும் போதும் என்ன சிரமங்கள் வரும், சந்திரன் பயணிக்கும் போது என்ன சிரமங்கள் வரும், நம்ம ஜாதக ரீதியாக அந்த அதிபதிகள் என்னென்ன ஸ்தானங்களுக்கு அதிபதிகளாக இருக்கணும் அந்த ஸ்தானத்துக்கு ஏற்ற பலாபலன்கள் நடைபெறும். இந்த மாதிரி வகுப்பில் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வகுப்பில் எல்லாருமே பங்கு பெற்று பயன்பெறுங்கள். இந்த வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா 13/5/2026 அன்று நடைபெறுது. 500 ரூபா தான் கட்டணும். ஈவினிங் 6 to 9 நம்மளுடைய ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளையும் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியும் இணைந்து வழங்கக்கூடிய வகுப்பு. அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.